மாமல்லபுரத்தில் நடைபெறும் சித்திரை முழு நிலவு மாநாடு அனைவருக்கானது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மே 11 அன்று மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு இளைஞர் மாநாட்டுக்கு வருபவர்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உணவுப் பொட்டலங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் இந்த மாநாடு வன்னியர்களுக்காக மட்டுமல்ல, அனைத்து சமூக மக்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக என கூறினார். கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மண்டல கருத்தரங்க ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்தார். கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் நடைபெறும் இடத்தை பார்வையிடுவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விமானம் மூலம் வந்திருந்தார். கட்சித் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். அன்னூர் சாலையில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் வருகிற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இதையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்நிலையில் மண்டல கருத்தரங்க ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருவதாக தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் புசி ஆனந்த் தெரிவித்தார். பணிகள் மட்டும் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி தொடங்கி இருக்கோம், தளபதி கோயம்புத்தூர் வராரு, எப்படி இருக்குன்னு மிக சிறப்பாக ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா இது ஒரு மண்டல வாரியம் நடத்துறோம், எந்த அளவுக்கு வந்து சவால்கள் இருக்குன்னு, ஏன்னா 5 மண்டலமா நடத்தும் போது நமக்கு எந்த மாதிரி சவால்கள் இருக்குன்னு சவால்கள் மட்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.